வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகனின் அடியார்கள் அனைவருக்கும் வணக்கம். கந்தசஷ்டி விழா நடந்து கொண்டிருக்கும் இந்த நன்னாளிலே கந்தனின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க எனது வாழ்த்துகள். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பார்கள். அந்த அளவிலே கலியுக வரதனின் புகழை கூறவும் கேட்கவும் நம்மிலுள்ள அறியாமை நீங்கும். எனவே உங்களுக்கு கந்த புராணத்தை கூற விழைகிறேன். கேட்டு இன்புற்று இறையொருள் பெறுக. பூவுலகம் உய்வதற்கு சூத முனிவர் அருளி செய்த 14 புராணங்களுள் ஒன்றான கந்த புராணம் ஜொலிக்கும் நவரத்ன கிரீடமாக திகழ்கிறது. கந்த புராணத்தை தமிழில் நமக்கு தந்தவர் கச்சியப்ப சிவாச்சாரியார். கச்சியப்பர் இருபாதம் உச்சி வைப்போம் என்று கொண்டாடும் அளவுக்கு பெரும் பேறு பெற்றவர். ராமகாதையை எழுதிய கம்பனுக்கு இணையானவர். அம் என்றால் 1000 பாக்களும், இம் என்றால் 1000 பாக்களும் புனையவல்ல பெரும் புலவர். அகிலம் தழைக்கப் பொழியும் முகில் மழை போல் ஆன்மீகம் தழைக்க பக்தி மழை பொழிந்தவர் கச்சியப்பர் என்றால் மிகையாகாது. இக்கச்சியப்பர் குமரக்கோட்டத்தில் பரம்பரை ஆதிசைவ குலத்தை சேர்ந்த காலத்தியப்ப சிவாச்சாரியாருக்கு மகனாக தோன்றியவர். இவர் குமரக்கோட்டத்து பெருமானை பக்தியோடு முப்போதும் பூஜித்து வந்தார். கந்தபுராணத்தை தமிழில் எழுத திருவுள்ளம் கொண்ட கந்தபெருமான் ஒரு நாள் கச்சியப்பர் கனவில் தோன்றி, பக்தா, சங்கர சம்ஹிதை என்னும் நூலில் சிவ ரகசிய காண்டத்தில் எமது வரலாறு கூறப்பட்டுள்ளது. அதனை நற்றமிழில் பாடுவாயாக என்றும், எமது புராணத்தை எழுதத் தொடங்கும் உனக்கு திகட சக்கர என அடியெடுத்து கொடுத்தோம் என்று திருவாய் மலர்ந்தார். அன்று சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஈசன் பித்தா என்று அடியெடுத்து கொடுத்தார் போல் சிவன் மகன் முருகன் என்று கச்சியப்பருக்கு அடியெடுத்து கொடுத்தார். கச்சியப்பர் கனவு கலைந்து எழுந்து எம்பெருமான் அடியெடுத்து கொடுத்த திகட சக்கர எனும் அமுத மொழியை மனதிலே நிறுத்தி நன்னீராடி வெந்நீர் பூசி ருத்ராட்ச மாலை அணிந்து ஏடும் எழுத்தாணியும் எடுத்து வேழமுகத்து விநாயகரை வணங்கி ஏட்டில் பிள்ளையார் சுழி போட்டு திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் சகட சக்கர விண்மணி யாவுள விகட சங்கரன் மெய்ப்பதம் போற்றுவோம் என்று விநாயகர் காப்பு எழுதி முடித்தார். ஒரு நாளுக்கு 100 பாடல்கள் என்ற கணக்கில் எழுத திட்டமிட்டார். முதல் நாள் 100 பாக்களை முடித்த பெருமிதத்தில் எழுதிய சுவடிகளை இரவு நடை சாத்தும் தருணத்தில் குமரப்பெருமானின் பாத மலர்களில் வைத்து வழிபட்டார். மறுநாள் நடை திறந்ததும் முருகன் சந்நிதி சென்று சுவடிகளை எடுத்து பார்த்தார். அவர் அதனை படிக்கும்போது பேரானந்தம் பொங்கியது. அதற்கு காரணம், கச்சியப்பர் முதல் நாள் முருகனின் திருப்பாதங்களில் வைத்த சுவடியில் பிழை திருத்தம் செய்யப்பட்டிருந்தது. முருகப்பெருமானின் பேரருளை எண்ணி அகமும் முகமும் மலர்ந்தார். இங்கனம் கச்சியப்பர் எழுதுவதும் கந்தபெருமான் திருத்துவதுமாக 10,345 பாக்களை தொகுத்து மால் மருகனுக்கு பாமாலை சாத்தினார். கந்தபுராண காப்பியம் நிறைவுற்றது. காப்பியத்தை அரசு அங்கீகாரத்துடன் வெளியிட எண்ணம் கொண்டார். பண்டைய நாளில் ஒரு நூலை ஒரு புலவன் வெளியிட விரும்பினால் அதனை பண்டிதர்கள் முன்னால் படித்து காட்ட வேண்டும். அச்சமயம் புலவர்களிடையே நூல் பற்றிய வாத பிரதிவாதங்கள் நடக்கும். தர்க்கம் குதர்க்கம் என்று அவையே அல்லோலப்படும். இதற்கெல்லாம் ஈடுகொடுத்து சொற்குற்றம், பொருட்குற்றம், இலக்கண பிழைகள் என்று வாதாடும் புலவர்களின் கேள்விக்கு தகுந்த பதிலை சொல்லி அவையோரின் ஒப்புதலை பெற்றால்தான் நூல் அரங்கேறும்.
அரங்கேற்றமான பிறகு ராஜ மரியாதைகளுடன் காப்பியம் செப்பேடு செய்து பாதுகாக்கப்படும். இப்படித்தான் திருத்தொண்ட தொகை எனும் பெரிய புராணமும், தொல்காப்பியமும், கம்பராமாயணமும், இன்னும் எத்தனையோ காப்பியங்களும் அரங்கேற்றமாயின. அவையோரை பணிந்து கச்சியப்பர் கந்தபுராண காப்பியத்தை படிக்கத் தொடங்கினார். திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் என்ற காப்புச் செய்யுள் வரிகளை படித்தார். அவ்வளவுதான். அவையிலே ஒரே சலசலப்பு. புலவர் ஒருவர் எழுந்து, கச்சியப்ப புலவரே, உமது காப்புச் செய்யுளில் குற்றம் உள்ளது. திகட சக்கரம் என்று எவ்வாறு புணரும்? திகழ் கூட்டல் தசம் என்பது திகடசம் என புணர்வதற்கு இலக்கண நூல்களில் விதியில்லையே. லகரத்தின் முன் தகரம் வந்தால் டகரமாவதற்கு விதி உள்ளது. லகரத்தின் முன் தகரம் வந்தால் டகரமாவதற்கு இலக்கணத்தில் எங்கே விதி உள்ளது என்று வினவினார். புலவரின் கூற்றுக்கு கச்சியப்பர், தகை சான்ற பெரியேர், இதை நானும் அறிவேன். காப்பின் முதலடி முருகபெருமான் எடுத்து கொடுத்த திருவாக்கு. அந்த அருள்வாக்கு இக்காப்பியத்திற்கு சூட்டப்பட்ட மணிமகுடம் என்றார். அதற்கு அப்புலவர், அங்கனமாயின் அந்த முருகபெருமானே இதற்கான விளக்கத்தை அவையோர் முன் கூற வேண்டும் என்றார். கச்சியப்பர், முருகன் திருமுன் கவலையும் நேத்திரங்களில் நீர் சிந்த ஏறுமையில் ஏறி விளையாடும் ஞானவேலை, எனக்கு அடியெடுத்து கொடுத்து புலவர்களிடம் அடிவாங்க வைத்துவிட்டீரே. நீர் என்னை காப்பாற்ற வேண்டுமாயின் நாளை அவையில் தோன்றி நீர் எடுத்து கொடுத்த அடிக்கு இலக்கண விளக்கம் கூற வேண்டும் என்று தோத்திரம் செய். அன்றிரவு கச்சியப்பர் கனவில் அழகு முருகன் தோன்றி, சுந்தர தமிழால் எமது புராணம் பாடிய புலவா, வருந்தற்க, விடுகின்ற பொழுது உமக்கு வெற்றியை தரும் என்று ஆறுதல் கூறி மறைந்தார். மறுநாள் அவை கூடியது. அவை நடுவே கந்தன் புலவனாய் தோன்றி பூரண சந்திரனைப் போன்ற அழகு முகத்துடனும் நெற்றியிலே வெந்நீரும் திருமேனியிலே ருத்ராட்ச மணிமாலைகளும் அறையிலே பொன்பட்டு ஆடைகளும் கையிலே கங்கணமும் அணிந்து அழகு கொஞ்சி தோற்றத்துடன், அவையோர்களே, நேற்று நீங்கள் எழுப்பிய வினாவிற்கு விளக்கம் கூற வந்தேன். சோழ நாட்டில் வீர சோழியத்தில் சந்தி படலத்தில் 15ஆம் செய்யுளில் திகழ் கூட்டல் தசம் திகடசம் என்று புணர்வதற்கு விதி உள்ளது. அதனை படியுங்கள் என்றார். நான்கோடு மூன்றொன்ப தாம் உயிரின் பின்பு நவ்வருமேல் ஏன்ற ஞாகாரம் தாம் 15 எண்ணிரண்டாய் தோன்றும் உடல்பின் தாகாரம் வரினிரண்டும் தொடர்பால் ஆன்ற 5ஆம் உடலாம் முன்பில் ஒற்றுக்கு அழிவுண்டே என்று செய்யுளை படித்தருளினார். இதில் நிலைமொழி ஈற்றில் ழ ள ஆகியன வந்து வருமொழி முதலில் த வந்தால் இரண்டும் புணர்ந்து த ஆகும் என்பதுதான் விதி. இதில் திகழ் கூட்டல் தசம் என்பதில் ழ வருமொழி முதல் த புணர்ந்து திகடசம் என்றானது என்று விளக்கம் சொல்லி மறைந்தருளினார். என்னே முருகனின் இலக்கண விளக்கம்! அவன் தமிழ் புலவர்களின் தலைவன் அல்லவா? இந்நிகழ்ச்சிக்கு பிறகு கச்சியப்பர் புகழ் ஓங்கியது. கந்தபுராணம் அரசு மரியாதையுடன் வெளியிடப்பட்டது. கச்சியப்பரை தங்க பல்லக்கில் அமரச் செய்து தொண்டை மண்டலத்தின் 24 வேளாள பிரபுக்கள் சுமந்து திரு வீதியுலா வந்து பெருமைப்படுத்தினர். இப்பெருமைக்குரிய கந்த புராணத்தை தான் உங்களுக்கு நான் கூறப்போகிறேன். பிழையிருப்பின் பொறுத்தருள்க, நிறையிருப்பின் எடுத்துரைக்க. இந்த கந்த புராணம் 6 காண்டங்களும்
43 அத்தியாயங்களும் உடையது. முதலாவது உள்ள சம்பவ காண்டத்தில் 14 படலங்களும், இரண்டாவது உள்ள அசுர காண்டத்தில் 10 படலங்களும், மூன்றாவதாக உள்ள வீர மகேந்திர காண்டத்தில் 2 படலங்களும், நான்காவதாக உள்ள யுத்த காண்டத்தில் 7 படலங்களும், ஐந்தாவதாக உள்ள தேவ காண்டத்தில் 1 படலமும், ஆறாவதாக உள்ள தக்ஷ காண்டத்தில் 9 படலங்களும் இடம்பெற்றுள்ளன. இந்த கந்த புராணம் ஒரு சுந்தர புராணமாகும். அதற்கு காரணம் பார்வதி திருமணம், தெய்வயானை திருமணம், வள்ளி திருமணம் போன்ற பல திருமண வைபவங்கள் கூறப்படுகிறது. இதனால் மாங்கல்ய புராணம் என்ற பெயரும் இந்த கந்த புராணத்திற்கு உண்டு. இந்த கந்த புராணத்தை பார்வதி திருமணம், திருமுருகன் அவதாரம், திருமுருகன் அசுரவதம், தெய்வானை திருமணம், வள்ளி திருமணம் என்ற கருதுகோள் அடிப்படையில் எடுத்துள்ளேன். இதில் பல புராண வரலாறுகள், கதைகள் இடம்பெற்று கேட்போர்களை மகிழ்விக்கும் என்பது திண்ணம். முதலில் பார்வதி திருமணம். கையிலை மாமலையில் நவரத்ன பொன்மணி சிம்மாசனத்தில் அருள் வடிவான ஈசனும் ஈஸ்வரியும் எழுந்தருளி உள்ளனர். வேத மந்திரங்கள் முழங்குகிறது. இப்படிப்பட்ட ரம்யமான வேளையில் அம்பிகையின் முகம் வாடியிருந்தது. அதனை கண்ட சிவபெருமான், சர்வலோக நாயகி சங்கரி, உனது இனிய முக வாட்டத்திற்கு காரணம் என்ன என்று வினவினார். ஈசனின் நன்மொழி கேட்ட ஈஸ்வரி, பிரபு, நான் தக்கன் மகள் தாட்சாயணியாக பிறந்ததை அவமானமாக கருதுகிறேன். அதனால் நான் மறுபிறப்பு எடுக்க எண்ணுகிறேன் என்றார். பரமசிவனும், உம்முடைய ஆசை நிறைவேற பூலோகத்தில் எமது பக்தனான இமவான் மேனை தம்பதியருக்கு மகளாக பிறந்து அவர்களின் தவத்தை வெற்றியடைச் செய்வாய் என்றார். ஈஸ்வரியும் மகிழ்ச்சி கொண்டாள். பூலோகத்தில் ஒசத்தி பிரஸ்தம் எனும் நகரத்தை பலகாலமாக அரசு புரிந்து வந்த பர்வதராஜன் மனைவி மேனையுடன் தவம் புரிந்தான். இறை பூசைக்கு குவளை மலர்களை வைத்து வழிபட்டான். ஒரு நாள் வழக்கம்போல் குவளை மலர் பறிக்க செல்லுகையில் அங்கே முழு நிலவின் தோற்றத்துடன் கூடிய வதனத்தில் 3 கண்களும், பிறை சூடிய சுருளேறிய கரும் கூந்தலும், 4 திருக்கரங்களும் உடைய ஒரு அழகு குழந்தையை கண்டு தன் தவம் பலித்து விட்டதாகவும், ஈஸ்வரியே தனக்கு மகளாக அவதரித்தாள் என மகிழ்ந்தார். கண்ணன் சிறைச்சாலையில் விஷ்ணுவாக வசுதேவ தேவகிக்கு காட்சி கொடுத்தார் போல இங்கே அம்பிகையும் பார்வதியாக பர்வதராஜனுக்கு தரிசனம் கொடுத்தாள். சற்று நேரத்தில் தன் மாய தோற்றத்தை மறைத்து சாதாரணமான மானுட தோற்றத்துடன் மாறினாள். இமவான் குழந்தையை அன்போடு எடுத்து மார்போடு அணைத்து மனைவியுடன் தன் மாளிகை சென்றான். குழந்தைக்கு பார்வதி என பெயர் சூட்டி அக்குழந்தை பிறந்த வைபவத்தை தான தருமங்கள் செய்தும் ஆலயங்களுக்கு பூஜை செய்தும் கொண்டாடினான். தேவர்களும் தவசியர்களும் மன்னாதி மன்னர்களும் தேவ மகளிரும் வாழ்த்தினர். பார்வதிக்கு 5 வயது ஆனது. பரமேஸ்வரனின் நினைவு வந்தது. பார்வதிக்கு பரமேஸ்வரனை மணக்க வேண்டுமென்ற ஆசை அச்சிறு வயதிலேயே வந்தது. தன் பெற்றோரிடம் சிவனை மணக்க மேரு மலையில்
தவம் இருக்கப் போவதாக அனுமதி கேட்டார். பெற்றோருக்கு பார்வதியை பிரிய மனமில்லை என்றாலும் இமவான் மேருமலையில் பார்வதி தவம் செய்ய பர்ணசாலை அமைத்தான். ஜெயை, விஜயை இருவரையும் பணிப்பெண்கள் பலரையும் அனுப்பினான். பார்வதி இவ்வாறு தவம் இருந்த வேளையில் சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக ஆலமர நிழலில் அமர்ந்து சின்முத்திரையுடன் ஞான யோகம் செல்லும் குருவாக கோயில் கொண்டார். இந்நிலையில் பிரம்மதேவன் புத்திரர்களான சனகர், சனந்தனர், சனாதனர், சனக்குமாரர் ஆகியோருக்கு படைப்பு தொழிலை மேற்கொள்ளும்படி பிரம்மன் கூறினார். ஆனால் அவர்களோ தந்தையின் பேச்சை மறுத்து முக்தி நிலை அடைய சிவனை சரணடைந்தனர். சிவபெருமான் அவர்களுக்கு சின்முத்திரை பிடித்து சிவஞான போதனைகளை செய்தார். இவ்வாறு நடந்து கொண்டிருந்த வேளையில் சூரபத்மன் உள்ளிட்ட அசுரர்கள் தேவர்களுக்கும் தேவேந்திரனுக்கும் முனிவர்களுக்கும் பல தொல்லைகள் கொடுத்து வந்தனர். அவர்களின் துன்பத்தை பொறுக்க முடியவில்லை. சூரபத்மனின் மகன் பானுகோபன் தேவர்களையும் முனிவர்களையும் இந்திரன் மகன் ஜெயந்தனையும் சிறைபிடித்தான். தேவேந்திரன் துன்பம் தாழாமல் மேருமலைக்கு சென்று பரமசிவனை வேண்டி தவம் புரிந்தான். சிவனும் காட்சி தந்து, தேவேந்திரா, எம்மை மதியாமல் தக்கனின் யாகத்திற்கு துணை சென்றாய். அந்த பாவந்தான் இப்படி உம்மை வாட்டி வதைக்கின்றது என்றார். மேலும் சூரபத்மனை என்னால் நேரடியாக கொல்ல முடியாது. அவன் வரம் பல பெற்றுள்ளான். அவன் அசுரகுலத்தின் ஏக சக்கராதிபதியானவன். 1008 அண்டங்களுக்கும் அதிகாரியானவன். எந்த தேவர்களாலும் தனக்கு மரணம் வரக்கூடாது என்றும் எனது புத்திரனால் மட்டுமே மரணம் சம்பவிக்க வேண்டுமென்றும் வரம் பெற்றவன். எனவே விரைவில் எனது அம்சனான புத்திரனை அவதரிக்கச் செய்வோமென்று தியானத்தில் ஆழ்ந்தார். தேவேந்திரன் தனது குலகுருவான பிரகஸ்பதி மற்றும் தேவர்கள் புடைசூழ பிரமதேவன் இருக்கும் மனோவதி பட்டணம் சென்று நான்முகனிடம் செய்திகளை சொல்லி நான்முகனுடன் திரு விஷ்ணுவை தரிசித்து விஷ்ணுவிடம் குறைகளை சொன்னான். அமரர் குலம் காக்க வேண்டுமானால் சிவகுமரன் அவதரிக்க வேண்டும். அவ்வாறு நடக்க மன்மத பானத்தால் சிவனுக்கு காம உணர்ச்சியை தூண்டி பார்வதி மீது காதல் கொள்ள செய்து சிவ பார்வதி திருமணம் நடக்க வேண்டும். இப்பொழுது நாம் மன்மதனை சந்திக்க வேண்டுமென்று கூறி அனைவரும் மன்மதனிடத்தில் சென்றனர். நான்முகன் தனது சகோதரனான மன்மதனை மனத்தால் நினைத்தார். மன்மதன் அச்சமயம் ரதி தேவியுடன் வந்து அழைத்த காரணம் வினவினார். அதற்கு பிரம்மன் சனகாதி முனிவர்களுக்கு ஆத்ம ஞான போதனை செய்யும் ஈசனையும் அந்த ஈசனை மணப்பேன் என்று தவமிருக்கும் பார்வதியையும் ஒன்று சேர்க்க வேண்டும். அதற்கு உனது மன்மத பானத்தை பாலமாக அமைக்க வேண்டும் என்றார். அதற்கு மன்மதன், ருத்திரர் கோபக்காரர், அவர் நெற்றிக்கண்ணை திறந்தால் என் கதை முடிந்துவிடும் என்றான். நான்முகனோ, நான் சொல்வதை கேட்காவிட்டால் என் சாபத்திற்கு ஆளாவாய் என்றார். மனைவி ரதிதேவி, நான்முகனின் சாபத்தை விட சிவனின் கோபம் பெரிது என்றாள். மன்மதன், நான்முகனின் கட்டளை, மனைவியின் போதனை, தேவர்களின் துயரம், ஈசனின் கோபம், இவற்றையெல்லாம் எண்ணி பார்த்து
நான்முகனின் கட்டளையை ஏற்றான். அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தனர். மன்மதனுக்காக தேவர்கள் அற்புதமான தேரை உருவாக்கி கொடுத்தனர். தேரை இழுத்துச் செல்ல பச்சைக்கிளி கூட்டங்கள் தயார் நிலையில் இருந்தன. மன்மதனுக்காக வைக்கப்பட்ட 500 மலரம்புகளின் வாசனை திக்கெட்டும் பரவியது. தேன் சிந்தும் புஷ்ப பானங்கள் நிரப்பிய அம்பு வாளியை தனது முதுகில் கட்டிக்கொண்டான். மாமரத்தின் இளம் தளிர்களை வாளாக இடையில் சொருகிக் கொண்டான். குயில்களின் கூச்சலும் அலைகடலின் ஓசையும் எக்காலமாகவும் முரசாகவும் ஒலித்தன. அலைகள் கவரி வீச மீன்கொடி வாகனத்தில் பறக்க, சந்திரன் குடைபோல் நிழல் கொடுக்க, தென்றலான ரதத்தில் மன்மதன் அமர்ந்து தனது தேவியுடன் கைலைக்கு புறப்பட்டான். கையில் கரும்பு வில்லை எடுத்துக்கொண்டு ஆணழகும் பெண்ணழகும் கொண்ட பேரழகின் பிறப்பிடமாய் காணப்பட்டான் மன்மதன். சிவ பார்வதியை சேர்த்து வைக்கும் நற்பணிக்காக நந்திதேவரின் அனுமதி வேண்டினான். நந்திதேவரின் அனுமதியோடு சிவபெருமானை தரிசித்தான். சிவபெருமான் கோடி மன்மதனுக்கு நிகரான அழகில் யோக நிலையில் இருந்தார். சிவனிடம் மானசீகமாக மனதிற்குள் மன்னிப்பு கேட்டு சிவன் மீது மோகனாஸ்திரத்தை ஏவினான் மன்மதன். அது சிவனை தாக்காமல் பார்வதி தேவியை தாக்கி பார்வதியை மோகக்கடலில் மூழ்கச் செய்தது. சிவனுக்கு கோபம் வந்தது. 3 கண்களையும் திறந்தார். அக்கோபத்தீயால் மன்மதன் எரிந்து சாம்பலானான். அதனை கண்ட ரதிதேவி மயக்கமடைந்தாள். தேவர்கள் அஞ்சினர். சிவன் தியாக நிலையிலிருந்து மீண்டு நந்தியம்பெருமான் மூலம் அனைவரையும் அழைத்து ஆசி வழங்கினார். விரைவில் தேவர்களின் துன்பத்தை தீர்ப்பதாக உறுதி கூறினார். ரதி தன் கணவனுக்காக வருந்தினார். எமது திருமணத்தின் போது மன்மதனை மீட்டுத் தருகிறோம் என்று சிவன் ரதிக்கு வாக்குறுதி தந்தார். இமயமலைச்சாரல். பார்வதி தேவியின் பர்ணகசாலை. வாயிலில் தவசியர் கூட்டம். பார்வதி தேவியார் பூசை முடிந்து நடத்தும் அன்னதானத்திற்காக பக்தர்கள் வரிசையாக நின்று கொண்டிருந்தனர். சிவன் தமது திருவிளையாடலை நடத்தினார். பழுத்த கிழவேடத்தில் சிவனார் வந்தார். வயதானவர் என்று பார்வதி அவரை புலித்தோல் ஆசனத்தில் அமரச் செய்து பிரசாதம் தந்தாள். பிரசாதத்தை உண்டு பார்வதி மேல் மையல் கொண்டார். இதனை புரிந்து கொண்ட பார்வதி விலகினார். ஆனால் சிவன் வம்பிழுத்தார். பார்வதி தேவி, நீ ஒரு மன்னன் மகள், போயும் போயும் ஒரு பிச்சாண்டியின் மேல் காதல் கொண்டாய். உனக்கு புத்தி பேதலித்ததா? நீயோ தங்கமணி மாளிகையின் பேரழகு பெருமகள். ஈசனோ மயானத்தை மாளிகையாக கொண்டவன். உனது உடம்பில் கஸ்தூரி வாசனை, ஈசனின் உடம்போ சுடலை சாம்பல் வாசனை. உனக்கு அவன் பொன் தாலி கட்டமாட்டான், பாம்பைத்தான் தாலியாக கட்டுவான். எனவே என்னை கணவராக ஏற்றுக்கொள், உனக்கு சகல செல்வங்களும் கிட்டும். நான் பார்க்கத்தான் வயோதிகன், மனதளவில் வாலிபன் என்றெல்லாம் சொன்னார். பார்வதி தோழியரிடம் இந்த கிழத்தை வெளியே அனுப்பு என்றார். அந்நேரத்தில் ஈசன்
கிழவேடம் நீத்து 1000 தாமரை மலர்ந்த முகப்பொலிவுடன் பார்வதிக்கு ஆனந்த காட்சியளித்தார். பார்வதியும் தவத்தின் பயனை அடைந்தார். இச்செய்தியை பர்வதராஜன் அறிந்து மகிழ்ச்சி கொண்டு திருமண ஏற்பாடுகளை செய்தார். சிவன் பார்வதியை பெண் பார்க்க உள்ளன்போடு உபசரித்தனர் பர்வதராஜனும் மேனையும். மேனை அந்நிலையில் தயக்கத்துடன், தவ முனிவர்களே, நான் சற்று குழப்பமாக இருக்கிறேன். தக்ஷனுக்கு நடந்தது போன்ற சிவனின் லீலைகள் எனக்கு வருத்தம் அளிக்கிறது என்றாள். இவற்றை கேட்ட வசிஷ்டரின் மனைவி அருந்ததி, அமரர் குலம் காக்க ஆலகால விஷம் உண்டவர் சிவன், அகில லோகத்தையும் காப்பவர் சிவன் என்று சிவனை பற்றிய நற்பதிவுகளை மேனைக்கு எடுத்துரைத்தார். இவ்வாறாக மேனையின் முழு சம்மதத்தோடு சிவ பார்வதி திருமணால் குறிக்கப்பட்டது. சிவனிடம் இது பற்றிய செய்திகளை சப்த ரிஷிகள் கூறினர். சிவன் நந்தி தேவரிடம் திருமண ஏற்பாட்டை ஒப்படைத்தார். அவர் பல கோடி ருத்ர கணத்தவர், 30 முக்கோடி தேவர்கள், திருமால், நான்முகன், இந்திரன், தேவலோக இசை வல்லுநர்கள், தும்புரு, நாரதர், லட்சுமி, சரஸ்வதி, சப்த ரிஷிகளின் தேவியர் என்று தேவலோகம், பூலோகம் என்று பல லோகத்திலும் உள்ளவர்களை மனதில் நினைத்து நிலைக்கு வரச் சொல்லி திருமண செய்தி சொல்ல அழைப்பு விடுத்தார். அனைவரும் அழைப்பை ஏற்று மகிழ்ந்தனர். பர்வதராஜன் தனது மகன் மைனாகனை அழைத்து பார்வதியின் திருமணத்தை பேசி, விஸ்வகர்மாவை அழைத்து பந்தல், தங்கும் விடுதி, அரங்க மேடை என்று பிரம்மாண்ட ஏற்பாட்டை செய்யச் சொன்னார். பரமேஸ்வரன் பிரம்மாதி தேவர்களின் விருப்பத்திற்கு இணங்க திருக்கோலம் பூண்டார். கும்போதரன் குடைபிடிக்க, கந்தர்வ மகளிர் சாமரம் வீச, ரிஷப வாகனத்தில் மூவுலகும் திருவுலா வந்தார். நகரை நாதனின் வீதி உலா ஒசதி பிரசத நகரை அடைந்தது. சிவபெருமானை இமவானும் மேனையும் ராஜ மரியாதையுடன் வரவேற்றனர். பொன்மணி ஆசனத்தில் அமரச் செய்தனர். இத்தருணத்தில் இமயமலை குலுங்கியது. அதனால் தென் திசை உயர வடதிசை தாழ்ந்தது. இதுவும் ஈசனின் திருவிளையாடலில் ஒன்றுதான். ஈசன் நந்தியை அழைத்து அகத்தியரை வரச் சொன்னார். அகத்தியரிடம், நீ இப்பொழுதே தென் திசைக்கு சென்று பொதிகை மலையில் இருப்பாயாக, உன்னால் பூமி சமமாகும் என்றார். அகத்தியர், நான் எவ்வாறு திருமண காட்சியை பார்ப்பது என்று கேட்டார். ஞான திருஷ்டியால் பார்க்கலாம் என்றார் சிவன். ஈசன் கண்டோர் மதிமயங்க சுந்தர பொலிவுடன் காணப்பட்டார். இந்த சமயத்தில் பார்வதி தேவிக்கு அலங்காரம் நடந்து கொண்டிருக்கிறது. புனித நீராடி வண்ணப்பட்டாடை உடுத்தி பல்வேறு அணிகலன்கள் அணிந்துள்ள அலங்கார நாயகியை முனி பத்தினிகள் கலைவாணி, ஸ்ரீதேவி, பூதேவி ஆகியோர் பரமசிவன் பக்கத்தில் அமரச் செய்தனர். 18 வகையான மேள வாத்தியங்கள் ஒலி எழுப்பின. வேத கோஷங்களுடன் பார்வதியின் திருக்கரங்களை பற்றி பரமேஸ்வரனுக்கு கன்னிகாதானம் செய்தான் இமவான். அங்கே அம்மி மிதித்தல் போன்ற பல்வேறு சடங்கு முறைகள் நடந்தன. இக்காட்சியை அகத்தியரும் தேவாதி தேவர்களும் பல்வேறுபட்டவர்களும் கண்டுகளித்தனர். இத்தருணத்தில் ரதி சிவபெருமானை வணங்கினாள்.
அவளின் எண்ணத்தை அறிந்து கொண்டு ரதிதேவி, மன்மதன் உனது கண்களுக்கு மட்டும்தான் தெரிவான், மற்றவர்களுக்கு தெரிய மாட்டான். நீங்கள் உங்கள் பணியை தொடரலாம் என்றும், காமதகனத்தால் காமாரி என்ற திருநாமத்தை யாம் ஏற்போம் என்றும் கூறினார். இத்தகைய சுப முகூர்த்த வேளையில் தனது மனைவியோடும் மகன்களோடும் ஈசனையும் ஈஸ்வரியையும் வணங்கி நின்றான் இமவான். மலை வளைத்த பெருமான், கருணை கடலான ஈசன், உமா மகேஸ்வரியை திருக்கரம் பற்றிய திருமண வைபவத்தை கண்டவர் அனைவரும் பேரானந்த பெருவெள்ளத்தில் மூழ்கினர். அனைவரும் ஈசனின் திருவருளால் திருமண யோகம், புத்திரபாக்கியம், நிறைந்த ஆயுள், சகல ஐஸ்வர்யத்தோடு வேண்டும் வரங்களை பெற்று சுகமான மணவாழ்வையும் பெற்றனர். அடுத்தது திருமுருகன் அவதாரம்.